எபிசோட் 181. ஒரு பக்கம் ஆதனும் வேங்கையனும் நின்று கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சில வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று ரகசிய இடத்திற்கு வெளியே இருக்கும் மக்கள், வீரர்கள் மற்றும் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த இளங்கோவன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, நம்ம தமிழ்வாணன் நண்பர்கள் ஒரு சில வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இனி அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சும் போக முடியாது. சமவேலியே இருந்திருக்கலாம், இப்படி உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்களே என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்டு தமிழ்ச்செல்வனுக்கு கோபம் வந்துவிட்டது. அதைவிட சோமனுக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் அவனுக்கு ஆதனின் பலமும் தெரியும், வேங்கையனின் ஆற்றலும் தெரியும் என்பதால் அங்கு என்ன நடக்கிறது என்று அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் முன்பு இளங்கோவனும் விஜயனும் அவனது ஆட்களும் தமிழ்ச்செல்வனை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். காரணம், தமிழ்வாணன் ஆதனுடன் பழக்கம் வைத்திருந்ததற்காக. தமிழ்ச்செல்வன் ஏதும் பேசவும் முடியாமல் பண்ணவும் முடியாமல் அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். இளங்கோவன் சொன்னது போல் ஆதன் 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவனாகும். அத்துடன் வேங்கையன் முதல் எக்ஸ்பர்ட் லெவலில் மேக்சிமமில் இருப்பவனாகும். அவர்களை தமிழ்வாணனுடன் ஒப்பிடும்போது அவர்கள் இருவரும் குறைந்த லெவல் வீரர்கள் தான். ஆனால் அவர்களது ஆற்றல் சக்தி என்னவென்று இளங்கோவனுக்கு தெரியாது. அங்கு இருக்கும் எந்த ஒரு அரசபுர ஆட்களுக்கும் தெரியாது என்பதுதான் உண்மையாகும். நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வதைப் போல இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் அதிக லெவல் வைத்துக் கொண்டு ஆற்றல் சக்தி குறைவாக இருந்தாலும் அவன் அனைவராலும் மதிக்கப்படுவான். ஆனால் ஒருவன் லெவலில் குறைவாக இருந்து பல எண்ணற்ற ஆற்றல் சக்தி வைத்திருந்தாலும் அவன் அனைவராலும் தூற்றப்படுவான் என்பதற்கு ஆதன் தான் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அங்கிருக்கும் அனைவரும் ஆதனைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஆதன் அந்த வீரர்களின் கையில் இறந்து போக போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனை பார்த்த விஜயன் தமிழ்ச்செல்வனை பார்த்து, ஆகா, உன் பையனோட ஃப்ரெண்டுங்க எப்படி துள்ள துடிக்க சாக போறாங்கன்னு வேடிக்கை மட்டும் பாரு என்று கிண்டலாக கூறினான். அந்த ரகசிய இடத்தில் தப்பிப்பதும் தற்காத்துக் கொள்வதும் அதிர்ஷ்டம்தான். அதில் ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவன் அங்கு இருக்கும் எதிரியை எதிர்க்கும் நிலையில் இருப்பான். ஆனால் ஆதனை போல் ஒரு எதிரியை பார்த்து விட்டால் அந்த நபரும் சரி ஆதனும் சரி சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும். அங்கு நின்று கொண்டிருந்த சில நபர்களில் ஒருவன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்துவிட்டு அவனது நண்பனை பார்த்து, மச்சான் அங்க பாடுறா, அந்த 9வது வாரியர் லெவல் சக்தியில இருக்கவனோ அவன் கூட ஒரு ஒத்த கையனோ முதலா நம்ம கண்ணுல மாட்டிருக்கானுங்க. இவனுங்களை அடிச்சு போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் என்று கிண்டலாக கூறினான். அப்போது அவர்களுடன் இருந்த ஒரு எடுமன் வம்சத்து வீரன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்துவிட்டு, ஆமாடா சரி, நமக்கு லக் இருக்கு, அதனால இவனுங்க மாட்டிருக்கானுங்க. பாவம், அவனுங்களுக்கு கெட்ட நேரம், நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி, நம்ம ஆளுங்கள்ல யாரு போய் அவனுங்க 2 பேரையும் கொண்டுட்டு வரீங்க என்று கிண்டலாக கேட்டான். அங்கிருக்கும் நபர்கள் எல்லாம் யுவன் வம்சத்து நபரால் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த சில வீரர்களில் ஒருவன் முன் வந்து, நான் போய் அவனை கொண்டுட்டு வர்றேன் என்று சந்தோஷமாக கூறினான். ஈடுமன் வம்சத்து வீரன் அவனுக்கு அனுமதி கொடுத்தான். அதை பார்த்த அந்த நபர் வேகமாக திரும்பி ஆதனையும் வேங்கையனையும் ஏளனமாக பார்த்துவிட்டு அவனது இடத்தில் இருந்து வேகமாக பறந்து வந்து இருவருக்கும் முன்பு நின்றான். ஆதனும் வேங்கையனும் அந்த நபரை பாவமாக பார்த்து சிறு புன்னகை செய்தார்கள். அப்போது வேங்கையன் ஆதனுக்கு அருகில் சென்று, இவனுங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆதன், நீ நின்னு என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு, சரியா? நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு வர்றேன் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சரி என்று தலையசைத்து விட்டு தனது கையை கட்டி நின்றான். அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்த அந்த நபர், என்னடா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு அவன் கிட்ட கேட்டியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க வந்துட்டா ஒண்ணு செத்து போகணும், இல்ல ஜெயிச்சுட்டு போகணும். பாவம், உங்க நேரம், நீங்க எங்க கையில மாட்டிக்கிட்டதால செத்துதான் போகணும் என்று கூறினான். அதை கேட்டு ஆதனும் வேங்கையனும் சிரித்துவிட்டு அந்த நபரை பார்த்து, நீ எங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும்னு வந்திருக்க இல்லையா என்று கேட்டான் வேங்கையன். அடேங்கப்பா, இங்க பாடுறா, ஒரு ஒத்த கையன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்னு, இப்ப உன்னை ஒரே அடியில அடிச்சு கொல்றேன் பாரு என்று அந்த நபர் கூறிவிட்டு தனது சக்தியை வெளியெடுத்தான். அதை ஆதனையும் வேங்கையனையும் ஒரே நேரத்தில் தாக்கும் வகையில் தாக்கினான். அந்த நபர் கூறியது உண்மைதான். ஒரு நபர் அந்த ரகசிய இடத்திற்குள் வந்துவிட்டால் வெற்றி பெற்றால் வெளியே செல்வான், அல்லது தோல்வியடைந்தால் உயிரை மாய்த்துக் கொள்வான் என்பதுதான் இந்த இடத்தின் நியதியாகும். நாம் முன்பே சொன்னது போல இங்கு ஒருவன் பெரிய வீரனாக வேண்டும் என்றால் அவனை விட சக்தியில் குறைந்த ஒருவனை அடித்துத்தான் மேலே ஏறி செல்ல முடியும் என்பதுதான் உண்மையாகும். இப்போது அந்த நபரின் சக்தி ஆதனையும் வேங்கையனையும் நோக்கி மிகவும் வேகமாக வந்தது. அந்த சக்தி ஒரு முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரை கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த சக்தி ஆதனையும் வேங்கையனையும் நெருங்கிய அடுத்த நொடி அந்த இடத்தில் ஒரு மின்னல் அடித்தது போல ஒரு பிளாஷ் அடித்தது. அந்த பிளாஷ் அடித்த அடுத்த நொடி
அந்த சக்தியை வைத்து தாக்கிய நபரின் தலை துண்டாக வெட்டப்பட்டிருந்தது. அவன் உடம்பிலிருந்து வந்த ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. அவனது உடல் அப்படியே பின்னால் சாய்ந்தது. வேங்கையனின் வாள் சக்தி மிகவும் வேகமாக இருக்கும் என்பது ஆதனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது இவ்வளவு வேகமாக இருக்கும் என்று ஆதன் எதிர்பார்க்கவே இல்லை. வேங்கையின் அந்த நபரை கோபமாக பார்த்துவிட்டு, என்னோட ஒரு அடியை கூட உன்னால தாக்க பிடிக்க முடியல, நீ எல்லாம் என்ன கொல்ல வர்ற, அதுவும் நான் யாருன்னு தெரியாம என்ன நீ ஒரே அடியில கொல்றியா என்று கேட்டான். அந்த இறந்த நபருடன் வந்த வீரர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அங்கு நடந்த விஷயத்தை அவர்களால் நம்பவே முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். அங்கிருந்த யாரும் வேங்கையன் எவ்வளவு சக்தி வாய்ந்த நபராக இருப்பார் என்று கடுகளவும் எண்ணி பார்க்கவே இல்லை. வேங்கையனின் வாழ்வீச்சு திறமையை பார்த்து மக்களும் அங்கிருந்த அரசபுரத்து முக்கியமானவர்களும் உறைந்து போனார்கள். அப்போது சோமன் வேங்கையனுக்கு விசிலடித்து கைதட்டினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதே அதிர்ச்சியோடு கைதட்டி வேங்கையனை பாராட்டினார்கள். அப்போது அங்கு நடந்த சம்பவத்தை பார்த்த தமிழ்ச்செல்வன் வேங்கையனை பார்த்து, இந்த பையன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தனா இருக்கான், நம்ம பையன் கூட ஒரு காரணமா தான் நண்பனா பழகிருக்கான். ஏன்னா ஒரு முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவன ஒரே அடியில கொல்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். வேங்கையனின் வாள் சக்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத இளங்கோவன், சரி சரி, அவன் ஒரு ஆள தானே ஜெயிச்சிருக்கான், இன்னும் அங்க பல வீரர்கள் இருக்காங்க, அங்க இருக்கவங்க எப்படியும் அவங்க 2 பேரையும் கொன்றுவாங்க என்று கூறினான். அந்த ஒரு நபர் இறந்ததும் வேங்கையனையும் ஆதனையும் அங்கிருக்கும் அனைவரும் சுற்றி வளைத்து நின்றார்கள். ஏனென்றால் வேங்கையன் மிகவும் பலசாலி என்று அங்கிருந்த வீரர்களுக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் அனைவரும் ஒன்று சேர இருவரையும் அடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது யுகன் வம்சத்தை சேர்ந்த ஒரு வீரன் அனைவரையும் பார்த்து, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்க 2 பேரையும் கொல்லலாம், அட்டாக் பண்ணுங்க என்று கத்தினான். அதை கேட்டு மற்ற வீரர்கள் அனைவரும் சரி என்று தலையசைத்து விட்டு தாக்குவதற்கு தயாரானார்கள். அவர்களது முக்கிய கவனம் வேங்கையின் மேல்தான். அவனை கொன்றுவிட்டால் அதன் பிறகு ஆதனை எளிதாக கொன்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையனுக்கு இடதுபுறம் இருந்து ஒரு வீரன் அவனது கையில் சக்தி எடுத்து வேங்கையனை தாக்கினான். அது அவன் உடலை வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். அதை பார்த்த வேங்கையன் தனது கண்ணில் லைட் சக்தியை கொண்டு வந்து அந்த வீரனின் முட்டியில் தாக்கினான். அப்போது அந்த நபர் வழியில் கீழே குனிந்தான். அப்போது வேங்கையன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது தலையை துண்டாக வெட்டி எறிந்தான். அவனது உடம்பும் அங்கேயே விழுந்தது. அந்த வீரனின் உடம்பில் இருந்து ரத்தம் வெள்ளமாக சென்றது. வேங்கையின் சக்தியை பக்கத்தில் பார்த்த அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது வேங்கையனை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்த வலது பக்கம் இருந்த நபரை பார்த்தவன் தனது வாள்வீச்சை சுழற்றி விட்டான். அப்போது அந்த வாள் அவனை நோக்கி வேகமாக சென்று அவனது வயிற்றில் குத்திவிட்டு மீண்டும் சுழன்று வேகமாக சென்று அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு வீரனின் உடலை மிகவும் வேகமாக வெட்டும் போது அந்த வீரனின் உடல் 2 பாகங்களாக விழுந்தது. வேங்கையனின் வாழ்வீசும் திறமையை பார்த்து அங்கிருந்த மற்ற 3 வீரர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் வேங்கையன் ஒரே வாழ்வீச்சில் 2 நபர்களை கொன்று வீழ்த்தி விட்டான் என்பதால் தான். அது மட்டுமின்றி அந்த 2 வீரர்களில் ஒருவன் உடல் 2 துண்டாக வெட்டப்பட்டு கீழே விழுந்தது அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தது. அப்போது அந்த 3 வீரர்களில் ஒருவன், நம்ம எந்த தப்பிச்சு போறதா நல்லது என்று பதட்டத்துடன் கூறினான். அதை கேட்டதும் வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அப்படியெல்லாம் தப்பிச்சு போக முடியாதுப்பா, ஏன்னா உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இங்க ஜெயிச்சா வெளியே போலாம், இல்ல தோத்தா செத்துதான் போனும் என்று கூறிவிட்டு தனது வாளை சுழற்றி மேலே எறிந்தான். அந்த வாள் மேலே சென்றது மட்டும்தான் அந்த இருவரும் பார்த்தார்கள். அது எப்போது கீழே வந்தது, அது இருவரின் நெஞ்சிலும் எப்போது குத்தி எடுக்கப்பட்டது என்று அந்த இருவருக்குமே தெரியவில்லை. இருவரும் அங்கேயே விழுந்து மடிந்தார்கள். அப்போது யுகன் வம்சத்து நபர் மட்டும்தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். வேங்கையனின் வாழ்வீச்சை வெளியே இருக்கும் மேஜிக் ஸ்கிரீனில் பார்த்த அனைவரும் உறைந்து போனார்கள். அவர்களால் அங்கு நடந்தவற்றையும் நடப்பதையும் சற்றும் நம்பவே முடியவில்லை. ஆனால் சோமன் மட்டும் அங்கு கால் மேல் கால் போட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த மகிழன், உண்மையாலுமே உன் நண்பன் மொட்டத்தலைய மாஸ் காட்டுறான்பா என்று கூறினான். அதை கேட்டு சோமன் பெருமிதமாக நினைத்துவிட்டு அங்கு நின்று தமிழ்வாணனின் அப்பாவிற்கு எதிராக கத்திக் கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்தான். அவர்கள் எல்லாம் அப்படியே பனிப்பிரதேசத்தில் இருப்பது போல உறைந்து போயிருந்தார்கள். அப்போது தமிழ்ச்செல்வனோடு இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், அங்க பாரு தமிழ், நம்ம பையன் பழகின அந்த மொட்டத்தலை வீரன் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு, அவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேப்பா, அதனாலதான் அவன் ஒரே அடியில இங்க இருக்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான் போல என்று வேங்கையனை பாராட்டினான். அதை கேட்ட தமிழ்ச்செல்வன் அப்படியே திரும்பி விஜயனையும் இளங்கோவனையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தமிழ்ச்செல்வன் சிறு புன்னகை செய்துவிட்டு வேங்கையனை பெருமிதத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் என்ன அதிர்ச்சி என்றால், ஒரு ஒற்றைக்கை வீரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று அவர்கள் இருவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை.
அப்போது சோமன் மகிழனிடம், அவனுங்க என் நண்பனை எப்படியெல்லாம் தரக்குறவா பேசுறானுங்க, இப்ப பாரு தவக்கலை முழுகின பாம்பு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க பாரு என்று கூறினான். அதை கேட்டு மகிழன் அந்த இரு நபர்களையும் பார்த்துவிட்டு சிரிப்பதற்கு ஆரம்பித்தான். டேய், எப்படா நீ இப்படியெல்லாம் பேசுற என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். இதெல்லாம் இவனுங்க மூஞ்சிய பார்த்தாலே வருது மச்சான் என்று சிரித்துக் கொண்டே கூறினான் சோமன். சூப்பர் சூப்பர்ரா, உன் ஹியூமர் சென்ஸுக்கு இப்படியே கன்டினியூ பண்ணு என்று கூறினான் மகிழன். வேங்கையனின் சக்தியை பார்த்த விஜயன் திரும்பி இளங்கோவனை பார்த்து, என்ன இளங்கோ இது, நம்மதான் இவனுங்களை தப்பா இட போட்டோமா என்ன என்று கூறினான். ஆமாடா, ஆனா 2 பேரும் இல்ல. அங்க பாரு, அந்த வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் கை கட்டிட்டு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மொட்டத்தலையன் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் போல. அவன் அடிக்கிற ஒரு அடியில சாகுறாங்கன்னா அவன் கொஞ்சம் ஆபத்தானவன் தான். இருந்தாலும் இவனுங்கெல்லாம் சேர்ந்து கூட நம்ம பையன் வேந்தன் முன்னாடி நிக்க முடியாது விஜயன். இவனுங்க யாரோ நம்ம யாரோ, நம்ம எது கவலைப்பட்டு இருக்கணும் சொல்லு. அதுவும் இல்லாம அந்த மொட்டத்தலையன் செத்துட்டான்னா அந்த வாரியர் லெவலால ஈஸியா கொன்றுவாங்க விஜயன் என்று கூறினான் இளங்கோவன். ஆமா ஆமா இளங்கோ, அந்த மொட்டையனோட பாதுகாப்புலதான் இந்த வாரியர் லெவலால போயிட்டு இருப்பான். இப்ப அந்த மொட்டையனை மட்டும் எவனாவது வந்து பந்தாடி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாரியர் லெவலால் எலும்பு கூட யாருக்கும் சிக்காத அளவுக்கு எரிச்சு கொன்றுவாங்க என்று கூறினான் விஜயன். இளங்கோவன் பேச்சை கேட்டதும் தான் விஜயனுக்கு பேசுவதற்கு ஒரு தைரியமே வந்தது. அவர்கள் இருவருக்கும் ஆதனின் சக்தி தெரியாமல் கண்களை திறந்து கொண்டு ஏதேதோ கனவுகள் கண்டு கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் யுகன் வம்சத்து வீரன் வேங்கையனை பார்த்து பயந்து கொண்டிருந்தான். அவனை நோக்கி மெல்ல நடந்து சென்றான் வேங்கையன். அங்கு நடப்பதையெல்லாம் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஆதன். அதை பார்த்த அரசபுரத்தை சேர்ந்தவர்கள் ஆதன் வேங்கையனின் தயவால் தான் உயிர் தப்பித்திருக்கிறான் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்க? இப்படி ஒரே அட்டாக்ல உன்னால எப்படி 2 பேரை கொல்ல முடிஞ்சது என்று பதட்டத்துடன் கேட்டான் அந்த வீரன். அதை கேட்டு வேங்கையன் ஏதும் பேசாமல் அந்த வீரனை முறைத்துக் கொண்டே அவனை நோக்கி நடந்து சென்றான். அப்போது அந்த யுகன் வம்சத்து வீரன், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடு என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன் அவன் நடப்பதை நிறுத்திவிட்டு அந்த வீரனை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரன் வேங்கையனை பார்த்து, உனக்கே நல்லா தெரியும், நான் உன்னை வந்ததுல இருந்து உன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. என் கூட வந்தவங்க உன்னை கிண்டல் பண்ணாங்க, நீ அவங்கள கொன்னுட்ட. ஆனா நான் எதுவுமே பண்ணலையே, என்ன மன்னிச்சு விட்டு பிளீஸ் என்று கெஞ்சினான். அதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த யுகன் வம்சத்து வீரர்கள் அங்கு இருப்பவன் தங்கள் வம்சத்து ஆள் என்று சொல்வதற்கே வெக்கப்பட்டு தலைகுனிந்து நின்றார்கள். வேங்கையன் அந்த வீரன் பேசி முடித்த அடுத்த நிமிடம் கண்ணுமிக்கும் நேரத்தில் ஒரு கையை துண்டாக வெட்டி எறிந்தான். அந்த வீரன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை வேங்கையனும் ஆதனும் சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு வரப்போகும் வீரர்கள் யார்? வேங்கையனுக்கு நடக்கப் போகும் கசப்பான விஷயம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 182. யுகன் வம்சத்து வீரன் வேங்கையனை கெஞ்சி முடித்த அடுத்த நிமிடம் அவனது வாளை வைத்து அந்த வீரனின் ஒரு கையை வெட்டினான் வேங்கையன். அதை ஆதன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீரன் எதுவும் எதிர்த்து பேசாமல் வழியில் கத்தி கதறிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் கோபத்திலும் வழியிலும் ஏதேனும் திட்டினால் அவனது மற்றொரு கையும் வெட்டப்படும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். யுகன் வம்சத்து வீரன் வழியில் கத்தி கதறிக்கொண்டு அங்குமிங்கும் தரையில் உருண்டு கொண்டும் இருந்தான். போட்டி ஆரம்பித்து சில மணி நேரத்தில் வேங்கையனையும் ஆதனையும் 6 வீரர்கள் பார்த்தார்கள். அவர்களாக வந்து இருவரையும் வம்பெழுத்து ஐவரும் கண்ணுமிக்கும் நேரத்தில் இறந்து போனார்கள். மற்றொரு நபர் அவர்கள் இருவரின் கண்முன்பு துடித்துக் கொண்டிருந்தான். அந்த ஐவரின் உடலில் இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து ஆதனின் உடம்புக்குள்ளும் வேங்கையனின் உடம்புக்குள்ளும் வந்தது. அதை பார்த்து அவர்கள் இருவரும் தங்களது உடம்பு மேலும் வலிமையடைந்ததை உணர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் இதற்கு முன்பு பார்க்காத சில பொருட்களும் அவர்களின் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதாவது ஆதனும் வேங்கையனும் இதற்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்தபோது அங்கு தரையும் சரி வானமும் சரி சிவப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அங்கு ஒரு உடைந்த ட்ரம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த இடத்தில் பசுமையான புல் இருந்தது. அதிலிருந்து ஆற்றல் சக்தி வந்து கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் ஒரு மண்டை ஓடு கிடந்தது. இப்போது அந்த இடத்தில் அதிர்வு ஏற்பட்டு அந்த மண்டை ஓடு அப்படியே எலும்புக்கூடோடு மேலே எழுந்து அதன் கையில் ஒரு பெரிய வாள் வந்தது. அந்த வாள் மண்ணுக்குள் இருந்து வந்தாலும் அது அப்போது செய்து வைத்தது போல புதிதாக இருந்தது. அதை ஆதனும் வேங்கையனும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்க பாரு வேங்கையன், அந்த பரிசுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல என்று கேட்டான் ஆதன். ஆமா ஆதன், இந்த பரிசுகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு என்று வேங்கையன் கூறிவிட்டு அந்த வாளை கண்ணமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். வேங்கையன் தான் அங்கிருந்த 5 வீரர்களை கொன்று வீழ்த்தினான். இருப்பினும் அங்கு வந்த ஆற்றல் சக்திகள் ஆதனுக்கு கிடைத்ததுதான் ஆதனுக்கு ஆச்சரியமே.
அந்த இடத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு நபர் தனியாக வந்தான் என்றால் அவன் கொல்லும் வீரர்களின் ஆற்றல் அவனுக்கு மட்டுமே சாரும். ஆனால் இருவரோ அல்லது நால்வரோ ஒன்று சேர வந்து அங்கிருக்கும் வீரர்களை கொன்றால் அந்த ஆற்றல் சக்தி அனைவருக்கும் சரிப்பங்காக பிரிந்து செல்லும். அப்போது அந்த யுகன் வம்சத்து வீரன் வழியில் கத்திக் கொண்டிருப்பதை அங்கிருந்த ஒரு கூட்டம் யுகன் வம்சத்து வீரனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவன் அங்கிருந்த பெரிய மேட்டில் ஏறி நின்று பார்த்தான். அப்போது வேங்கையன் கொன்று வீழ்த்தியிருந்த வீரர்களை பார்த்தான் அந்த கூட்டத்தின் தலைவன். வீரர்களே, அங்க ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு, வாங்க அங்க போய் யாரா இருக்காங்கன்னு பார்க்கலாம் என்று கூறினான் கூட்டத்தின் தலைவன். அந்த கூட்டத்தின் தலைவர் அவரது சிஷ்யர்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து ஆதனும் வேங்கையனும் இருக்கும் இடத்திற்கு வேகமாக விரைந்தார்கள். அங்கு சென்றதும் அந்த கூட்டத்தின் தலைவன் பார்த்த முதல் நபர் யுகன் வம்சத்து வீரன் தான். அவனை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்தார். அந்த கூட்டத்தின் தலைவன் வேகமாக சென்று அந்த யுகன் வம்சத்து வீரனை பார்த்து, ஏய் தம்பி, உன் கையை யாரா வெட்டினது என்று பதட்டத்துடன் கேட்டான். அண்ணா அண்ணா என்று வழியில் யுகன் வம்சத்து வீரன் முதலில் வார்த்தைகளை வரவில்லை. அவன் அழுது கொண்டே ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவன் திரும்பி ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து விட்டு, பொறுமையாடா, பொறுமையா சொல்லு, யார் உன் கையை வெட்டினது என்று மீண்டும் கேட்டான். இந்த முறை அந்த யுகன் வம்சத்து வீரன் ஆதனையும் வேங்கையனையும் கைகாட்டி, இவங்க 2 பேரும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டு ஒரு கையை வெட்டிட்டாங்கண்ணா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த கூட்டத்தின் தலைவன் கண்களில் கோபம் நிறைந்தது. அவன் திரும்பி ஆதனையும் வேங்கையனையும் கோபத்துடன் பார்த்தான். அப்போது அவன் உடம்பில் இருந்து கோபம் எல்லாம் ஆற்றல் சக்தியாக வெளியே வந்து இருவரையும் தாக்க அவனது உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த ரகசிய இடத்திற்கு வெளியே பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருந்த இளங்கோவனுக்கு அருகில் இருந்த எக்ஸ்பர்ட், அங்க பாரு இளங்கோ, அங்க வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா? அது உதயன். அவன் இடுமன் வம்சத்தை சேர்ந்தவன், சந்திரா அகாடமியோட முக்கியமான சில வீரர்கள்ல ஒருத்தன். அவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கானா, இந்த வாரியர் லெவல் இருக்கவனுக்கும் மொட்டை தலைவனுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் என்று கூறினான். இந்த எக்ஸ்பர்ட் கூறியதை கேட்டு சோகமாக நின்று கொண்டிருந்த விஜயன் மற்றும் இளங்கோவனின் முகம் மீண்டும் பிரகாசமாக மாறியது. அவர்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த மக்கள் அனைவரும் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சோமன் மகிழனை பார்த்து, யார் மச்சான் இந்த உதயன் என்று கேட்டான். இவன் இடுமன் வம்சத்தை சேர்ந்த மாவீரன் மச்சான். இவன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கவன். இந்த இடத்துக்கு போனதும் அவன் சக்தி முதல் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கம்மியா இருக்கும். அவங்க சந்திரா அகாடமியோட முக்கியமான வீரன்னு பேர் வாங்கினவன். இவன் இன்னும் ஆற்றல் சக்தி எல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா இவனுக்கு கீழே ஒரு எக்ஸ்போர்ட் கூட்டத்துக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பாத்தியா, அவனுங்க தான் அது என்று கூறினான் மகிழன். அதை கேட்ட சோமன், ஓஹோ சரி சரிடா, ஆனா அவனை விட அவன் பின்னாடி நிக்கிறவங்கள பார்த்தாதான் பயமா இருக்குடா. அவனுங்க என்ன மனுஷன் தானே, இல்ல நல்லா கொளுத்த எரும மாடு கொம்பு உடைச்சு கூட்டிட்டு வந்த மாதிரியா இருக்கானுங்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு மகிழன் சிரித்து விட்டு, இந்த அளவுக்கு ஆற்றல் சக்தியை விட அவன் சிஷ்யர்களுக்கு உடல் பயிற்சி தான் அதிகமா கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். அதனாலதான் எல்லாம் இவ்வளவு பெருசு பெருசா நின்னுட்டு இருக்கானுங்க என்று கூறினான். அப்போது அங்கு உதயன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த விஜயன், உதயன் எப்படியாவது அந்த 2 பேரையும் கொன்றுடா, அதுக்கப்புறம் இங்க இருக்க தமிழ்ச்செல்வனை நான் பாத்துக்கிறேன் என்று நினைத்து கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு தமிழ்ச்செல்வனை பார்த்தார். அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த தமிழ்ச்செல்வனும் விஜயனை பார்த்து விட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், என்னப்பா நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உதயம் கையில மாட்டிக்கிட்டாங்க, நம்ம பையன் எங்க இருக்கான்னு பாக்கலாம் இரு, அவன் வந்தாவது இவங்களை காப்பாத்தி விட்டுருவான் என்று கூறிவிட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் தமிழ்வாணனை தேடினார். தமிழ்வாணன் அங்கு ஒரு வீரனோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, என்னப்பா தமிழு, நம்ம பையன் வேற எங்கேயோ இருக்கான், அவன் நிச்சயமா இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்பா, இந்த 2 பசங்க என்னவாக போறாங்கன்னே தெரியலையே என்று கூறினார் எக்ஸ்பர்ட். அதை கேட்டு தமிழ்ச்செல்வனும் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு மனதில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த இருவரும் உதயனையும் அவனது வீரர்களையும் சமாளித்து விடுவார்கள் என்று நம்பிக்கை இருந்தது. அதை அவர் வெளியே சொல்லவில்லை. அவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். மறுபக்கம் தமிழ்வாணன் ஒரு வீரனோடு சண்டை போட்டு வெற்றி பெற்றுவிட்டு, ஆதனும் வேங்கையனும் இந்நேரம் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்க 2 பேரை பத்தியும் தெரியாம எவனாவது வாய் கொடுத்திருந்தா அவங்கள சம்பவம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சே, நமக்குதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போறத பார்க்க முடியாம போச்சு என்று நினைத்தான். இப்படி ஒரு பக்கம் தமிழ்வாணனும் மறுபக்கம் அவனது தந்தைக்கும் தன்னை எறியாமல் ஆதன் மீதும் வேங்கையின் மீதும் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அங்கிருந்த கூட்டம் நினைத்த ஒரே விஷயம், ஆதனும் வேங்கையனும் உதயனிடம் மாட்டிக்கொண்டார்கள், உயிரை விடப்போகிறார்கள் என்பது மட்டும்தான்.
உதயன் அந்த இருவரையும் பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பியோட கையை வெட்டியிருப்பீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு அவரது ஆற்றல் சக்தி உடம்பில் இருந்து கொந்தளித்துக் கொண்டு வந்தது. அப்போது அவன் ஆதனை பார்த்து விட்டு, இவன் வெறும் 9வது லெவல் வாரியர் சக்தியில தான் இருக்கான். இந்த மொட்டை தலையனும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தெரியல. அப்படி இருக்கும்போது இவனுங்க எப்படி நம்ம தம்பி அடிச்சானுங்க என்று நினைத்து சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான். உதயன் இருவரையும் பார்த்து கேட்ட கேள்விக்கு ஆதனும் வேங்கையனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாதது உதயனுக்கு கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அப்போது அந்த யுகன் வம்சத்து வீரன் இருவரையும் பார்த்து, 2 பேரும் எவ்வளவு வசனம் பேசுனீங்க, இப்ப பேசுங்கடா. என்ன எங்க அண்ணனை பார்த்து பயந்துட்டீங்களா என்று ஏளனமாக கேட்டான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்தான். அவன் வேங்கையனை பார்த்து, வேங்கையா, இந்த புதுசா வந்திருக்கவன் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனா இருக்கான், இவனை நான் பாத்துக்கிட்டா என்று கேட்டான். இல்லல்ல ஆதன், அதெல்லாம் வேணாம், இவனை நானே பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா மாறி இருக்கலாம், ஆனா சொன்ன வார்த்தையில மாறல. நான் எப்பவும் உனக்கு ஒரு பாதுகாவலனா தான் இருப்பேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் வேங்கையன். அதை கேட்டு ஆதன் வேங்கையனை பெருமிதமாக பார்த்துவிட்டு அவனது முதுகை தட்டி கொடுத்து விட்டு நின்றான். அவர்கள் இருவரும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த உதயன், என்னடா நான் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் சொல்லுங்கடான்னா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் கால் கைய உடைச்சு போட்டாதான் பேசுவீங்களா? நான் அதையும் பண்ண தயாராதான் இருக்கேன் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டும் ஆதனும் வேங்கையனும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உதயனுக்கு கோபம் அதிகமானது. அவன் தனது ஆற்றல் சக்தியை எடுத்தான். அது வயலட் நிறமாக இருந்தது. அதை அவன் கையில் எடுத்து வேங்கையனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி மிகவும் வேகமாக வேங்கையனை நோக்கி வந்தது. வேங்கையன் தனது கண்ணில் இருக்கும் லைட் சக்தியோடு சேர்த்து அவனது வால் சக்தியையும் பயன்படுத்தி அந்த சக்தியை உடைத்தெறிய தாக்கினான். அந்த 2 சக்தியும் வந்து மோதியது. அங்கு மிகப்பெரிய சத்தம் உண்டானது. அது மட்டுமின்றி வேங்கையன் அந்த சக்தியை தடுக்க முடிந்தது. அதை பார்த்த உதயன் அவனது சக்தி ஆற்றலை மேலும் வலுப்படுத்தி தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த வேங்கையன் தனது லைட் சக்தியை வைத்து உதயனை தாக்கினான். அதில் இருந்து சாதுரியமாக தப்பித்தான் உதயன். அவன் தப்பிக்கும் ஆற்றலை பார்த்த ஆதன், இவனும் ரொம்ப சக்தி வாய்ந்த வீரன் தான் என்று நினைத்தான். அப்போது வேங்கையனின் லைட் சக்தி உதயன் மீது பட்டது. இருப்பினும் அவனுக்கு ஏதும் ஆகவில்லை. அதேபோல் உதயனின் சக்தி வேங்கையனின் ஒரு பக்க தோள்பட்டையில் பட்டது. அந்த சக்தி பட்டதும் ஒரு அடி பின்னால் சென்றான் வேங்கையன். அவனது உடல் பலம் குறைந்தது போல உணர்ந்தான். தனது லைட் சக்தி பட்டு உதயனுக்கு ஏதும் ஆகவில்லை என்று பார்த்த வேங்கையனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுவே அவனது பலத்தை குறைத்து மதிப்பிட வைத்தது. அதை பார்த்த உதயன், என்னடா மொட்டை தலையா, உன் வால் சக்தியும் லைட் சக்தியும் என ஒன்னும் பண்ண முடியாதுரா என்று திமிராக கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்ட வேங்கையனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஆனால் அவனால் எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டு இருந்தான். அதை பார்த்த ஆதன், ஆகா, நம்மால் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கே, நம்ம களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சா என்ன என்று நினைத்தான். அப்போது உதயன் வேங்கையனை பார்த்து, அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல நீ என் சக்தியை ரொம்ப நேரம் தாங்க முடியாது. முதல்ல உன்னை போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் உன் பின்னாடி நிக்கிறான் பாரு வாரியர் லெவல் ஆளு, அவனையும் கொல்றேன்டா என்று திமிராக கூறினான். உதயன் அவன் உடம்பிலிருந்து ஒரு லைட் சக்தி ஆற்றலை வெளியெடுத்தான். அதை பார்த்த ஆதன், இது பாதுகாப்பு கவசம் மாதிரி லைட் ஆச்சு, அதனாலதான் வேங்கையன் அடிச்சது இவனுக்கு ஒன்னும் ஆகல என்று நினைத்து புரிந்து கொண்டான். ஆதன் நினைத்தது போல உதயன் உடம்புக்குள் லைட் சக்தியாலான ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டுக்கொண்டுதான் சண்டை போட்டுக் கொண்டு இருந்தான். இருப்பினும் உதயன் ஒரு நல்ல மாவீரன் தான், இல்லை என்றால் சந்திரா அகாடமி அவனை சிறந்த வீரர்களில் ஒருவனாக வைத்திருக்காது. அப்போது உதயனின் லைட் சக்தி வந்து வேங்கையின் மீது பட்டிருந்தால் அவன் உயிரே போகும் அளவிற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த சக்தி மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். அதை பார்த்த வேங்கையன் தனது மேக்சிமம் லைட் சக்தியை எடுத்து அவனது வாளில் செலுத்தி அந்த உதயனின் லைட் சக்தியை உடைத்தெறிந்தான். அப்போது உதயனின் சக்தி மீண்டும் சென்று அவனையே தாக்கி பின்னால் 2 அடி செல்ல வைத்தது. அது மட்டுமின்றி அவன் தோள்பட்டையின் மேல் பகுதியில் இருந்து ரத்தம் வந்தது. அப்போது உதயன் வேங்கையனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவர்கள் வம்சத்து முக்கிய நபர்களால் சேர்ந்து செய்யப்பட்ட கவசம் மேல் தோள்பட்டையில் மட்டும் இல்லாதது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி வேங்கையனுக்கு தெரிந்தது என்று உதயனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உதயன் வேங்கையனை பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன் உதயனை பார்த்து, நீ எங்க 2 பேரோட கைகாலையும் உடைக்க போறேன்னு சொன்னலையா என்று கோபமாக கேட்டான். அதன் பிறகு அடுத்த நொடி ஒரு பேயை போல உதயன் முன்பு சென்று நின்றான். வேங்கையன் திடீரென்று தன் முன் நின்று கொண்டிருக்கிறான் என்று உதயன் ஒரு நிமிடம் கதிகலங்கி போனான். அவனது சிஷ்யர்கள் அன்றுதான் உதயனின் கண்களில் பயத்தையும் பதற்றத்தையும் பார்த்தார்கள். அடுத்து வேங்கையன் என்ன செய்ய போகிறான் என்று உதயன் எண்ணிக்கொண்டிருந்தான். அங்கு நடப்பதை பார்த்து ரகசிய இடத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த கூட்டம் பேரதிர்ச்சி அடைந்தது.
அதை பார்த்த விஜயனும் இளங்கோவனும் தான் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்னப்பா இளங்கோ, உதயம் கையால இந்த மொட்டத்தலையன் ஜெயிப்பான்னு பார்த்தா இவன் அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் என்று கேட்டார் விஜயன். எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல விஜயன். சரி இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று இளங்கோவன் கூறிவிட்டு மெல்ல திரும்பி தமிழ்ச்செல்வனை பார்த்தார். அப்போது தமிழ்ச்செல்வன் தனது மனதிற்குள், நம்ம மனசுல தோணுது பொய்யில்ல, இந்த மொட்டத்தலையன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் தான். ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளும் நம்ம பையனும் ஏன் அந்த வாரியர் லெவல் ஆள் கூட பழகுறாங்க? ஒருவேளை அவன் இவங்க 2 பேரையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்குமோ? சரி, இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு உணர்ச்சியும் முகத்துல காட்ட வேணாம், எல்லாம் முழுசா முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்று சகஜமாக நின்று கொண்டிருந்தார். என்ன இந்த தமிழ்ச்செல்வன் எந்த ஒரு சந்தோஷமும் படாம அமைதியா நின்னுட்டு இருக்கான்? ஒருவேளை அந்த 2 பேரும் தோத்துருவாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்தான் இளங்கோவன். அங்கு வேங்கையின் உதயனை பயமுறுத்தி கொண்டிருப்பதை பார்த்த சோமன், அப்படி போடே, இந்த உதயனை நெஞ்சு மேல உதைச்சு தள்ளு மச்சான் என்று சந்தோஷத்தில் கத்தினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் அரசபுரத்தின் விஜயன், இளங்கோவன், தமிழ்ச்செல்வன் மற்றும் பல முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களும் திரும்பி சோமனை பார்த்தார்கள். மச்சா, உள்ள இருந்த சந்தோஷத்தை இப்படி கத்தி வெளியே காட்டிட்டே, இவனுங்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்கடா என்று வாயை மூடிக்கொண்டு கூறினான் மகிழன். அதை கேட்ட சோமன் திரும்பி அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த பலரும் சோமனை முறைத்துக் கொண்டிருந்தார்கள். மகிழன் செய்ய போவது என்ன? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?